ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். படைப்பில் எவ்வாறு தவறு நடந்தது என்று உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன். இப்பொழுது இந்த அறையில் நான் திடீரென்று என் கண்களை மூடிக்கொண்டு என்னை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் மற்றும் என்னுடைய பார்வையற்ற நிலையின் வரம்புகளையும் மறந்து கட்டுப்பாடற்று நடனமாட ஆரம்பித்தால் நீங்கள் என்னிடம் உரக்க கூறுவீர்கள், கவனமாக இருங்கள், நீங்கள் விழுந்து விடுவீர்கள் அல்லது எதிலாவது மோதிக்கொள்வீர்கள். ஆனால் நான் விடாப்படியாக கூறுகிறேன், இல்லை, நான் சரியாகத்தான் இருக்கிறேன். பின்னர் நான் தடுமாறி விழுந்து என் கால்களை உடைத்துக் கொள்கிறேன். நான் அழுது கொண்டே கேட்கிறேன், இது ஏன் எனக்கு நடந்தது? நீங்கள் பதிலளிப்பீர்கள், சரி, நீங்கள் ஏன் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு இருட்டில் நடனமாட முயற்சி செய்தீர்கள்? பிறகு நான் பதில் கூறுகிறேன், அட கடவுளே, நான் ஏன் கண்களை மூடிக்கொண்டு நடனமாடினேன்? உங்கள் கண்கள் மூடி இருப்பதால் இந்த உலகம் மோசமானது என்று நினைப்பதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஞானம் மற்றும் அமைதி எனும் உங்கள் கண்களை திறந்து வைத்திருந்தால் ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போல இந்த உலகில் மகிழ்ந்து அனுபவிக்க ஏராளமான இன்பங்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ஒரு திரைப்படத்திற்கு சென்றால் ஒரு மகிழ்ச்சிகரமான படத்தையோ அல்லது உங்களை நன்றாக உணர வைக்கும் ஒன்றையோ பார்க்க விரும்புவீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையே அதிகமான தொல்லை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணுலக நாடகத்தின் பிரபஞ்ச திரைப்பட கோட்பாட்டின்படி வரலாற்று புரட்சிகள், போர்கள் மற்றும் மனிதனின் பிரச்சனைகள் நியாயப்படுத்தப்பட்டுள்ளன. ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் திரைப்படத்திற்கு சென்று காதல் காட்சிகளை மட்டுமே பார்த்தால் அவற்றால் சலிப்படைந்து விடுவீர்கள். நீங்கள் சில சாகச காட்சிகள், சில மாறுபட்ட மற்றும் பற்ற காட்சிகளை பார்க்க விரும்புவீர்கள். ஆகவே இந்த மண்ணுலகில் இருமைகளை படைத்ததில் இறைவன் நியாயமாகவே இருந்துள்ளான். இந்த நாடகம் சலிப்பை ஏற்படுத்துவதாக இருப்பதை அவன் விரும்பவில்லை. தேவதைகள் மட்டுமே இருந்தால் அது மிகவும் அழுப்படைய செய்யும் நாடகமாக இருக்கும். அதில் ஒரு வில்லனும் ஒரு கதாநாயகனும் இருந்தால் சுவை மிக்கதாக இருக்கும். இந்த நாடகம் பிரபஞ்ச திரைப்படம் மட்டுமே என்றும் நமது உணர்வு நிலையை இறைவனுடைய உணர்வு நிலையாக மாற்றுவதன் மூலம் அவன் இப்பூ உலகத்தை பார்ப்பது போல நாம் பார்க்க முடியும் என்றும் நாம் உணர்ந்து அறிவதற்கு நமக்கு உதவி செய்வதற்காகவே இந்த மாறுபட்ட தன்மைகள் படைக்கப்பட்டன. ஆனால் நான் வில்லனாக இருக்க விரும்ப மாட்டேன். ஏனெனில் குற்றத்தினால் பயனில்லை. குறிப்பாக இரக்கமற்ற பிரபஞ்ச விதிமுறையின் முன்னர் மாறாக நான் எங்கோ ஒரு மரத்தடியில் அமர்ந்து இறைவன் மீதான தியானத்தில் ஆழ்ந்திருப்பதையோ அல்லது மற்றவர்களை உண்மையான அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சுகமாக இருக்க செய்வதற்கு அவர்களுக்கு சேவையாற்றி கொண்டு மும்முரமாக இருப்பதையோ விரும்புவேன். ஏனெனில் வாழ்க்கை பிரபஞ்ச திட்டத்தின் மூலமாக ஆளப்பட்டாலும் இந்த நாடகத்தில் நமது பங்கை மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு சுதந்திரம் உண்டு. விஷயம் என்னவெனில், நீங்கள் இவ்வுலகத்தை ஒரு திரைப்பட காட்சியாக பார்க்க கற்றுக்கொண்டால் அதில் எவ்வித தவறுமில்லை என்பதை காண்பீர்கள். நான் முறையிடும் ஒரே ஒரு விஷயம் என்னவெனில், இந்த திரைப்படத்தை இவ்வளவு மெய்யாக தோன்ற செய்வது வேதனை மட்டுமே என்பதாகும். நீங்கள் எந்த வேதனையையும் உணரவில்லை என்றால் உங்களுடைய கை வெட்டி எடுக்கப்பட்டு நீங்கள் அதை மீண்டும் அதே இடத்தில் திரும்ப பொருத்த முடிந்தால் நீங்கள் அதை பொருட்படுத்த மாட்டீர்கள். சில மகான்கள் இது சாத்தியம் என காட்டியிருக்கிறார்கள். அறிவியல் மனிதனுக்கு அதிக லோகாயத வசதிகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. ஆனால் நோய் தாக்கி மருத்துவர் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கூறும் பொழுது உங்களால் அது குறித்து எதுவும் செய்ய முடியாது. அதன் பிறகு எவ்வாறு உணர்கிறீர்கள்? ஆதரவற்று. ஆனால் நீங்கள் அம்மாதிரி உணர வேண்டியதில்லை என குருமார்கள் கூறுகின்றனர். உங்களுடைய ஞான கண்களை நீங்கள் மூடி வைத்திருந்தால் இவ்வுலகம் ஒரு அநியாயமான படைப்பு என தோன்றும். நீங்கள் இறைவனின் குழந்தை என்று உணர்ந்தறிய வேண்டும். மேலும் நீங்கள் அவனுடன் இசைந்திருந்தால் நீங்கள் இவ்வுலகத்தை ஒரு திரைப்படமாக இறைவனின் பொழுதுபோக்காக காண்பீர்கள். பிறகு உங்களால் இந்த உலகத்தில் அதனால் பாதிக்கப்படாமலேயே வாழ முடியும். எவர் இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் துன்புறுகின்றனர். அத்துடன் அந்த துன்பத்தின் காரணமாக இறைவன் ஏன் இந்த உலகத்தை படைத்தான் என்பதை புரிந்து கொள்வதில்லை. ஒரு தாய் வேறொருவருடைய குழந்தையின் இழப்பை பற்றி கேள்விப்படும் பொழுது அவள் பரிதாபப்படுகிறாள்.
ஆனால் அதுவே அவளுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது அதிக வேதனையை அனுபவிக்கிறாள். உங்களுக்காக நீங்கள் உணர்வதைப் போல மற்ற ஒவ்வொருவருடைய நலத்திற்காகவும் உணரும் நோக்கத்திற்காக உங்களுடைய உணர்வு நிலையை இறை உணர்வு நிலையாக மாற்றும் பொழுது, முழு உலகமும் உங்களுடைய பெரிய ஆன்மாவாக ஆகும் பொழுது, உங்களது சிறிய உடலின் துன்பங்களிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு எதுவுமே தீங்கிழைக்க முடியாத ஒருவிதமான வியக்கத்தக்க அனுபவமாக படைப்பை காண்பீர்கள். இறைவன் இவ்வுலகை படைத்தது ஒரு பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்லாமல் படிப்படியாக வளர்ச்சியுற்று இறைவனிடம் திரும்ப செல்லக்கூடிய முழு நிறைவான ஆன்மாக்களாக ஆக்க விரும்பிய காரணத்தாலும் ஆகும் என நாம் கூற முடியும். அவன் அவர்களை மாயை எனும் போர்வையின் கீழ் ஆனால் சுதந்திரத்தை அருளப் பெற்றவர்களாக அனுப்பினான். அதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய கொடை. அவன் தானே பெற்றுள்ள சுதந்திர விருப்ப தேர்வை மனித இனத்திற்கு தர மறுக்கவில்லை. மனிதன் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ இருப்பதற்கு, முழுவதும் தான் விரும்பியவாறே செய்வதற்கு, இறைவனை மறுப்பதற்கும் கூட சுதந்திரம் அளித்துள்ளான். நன்மை தீமை ஆகிய இரண்டுமே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் தீமையை பழக்கமாக கொள்ள தேர்ந்தெடுத்தால் ஒழிய எவரும் உங்களை தீயவராக இருக்க கட்டாயப்படுத்துவதில்லை. அத்துடன் நீங்கள் நல்லவனாக இருக்க விரும்பினால் ஒழிய எவராலும் உங்களை நல்லவராக இருக்க கட்டாயப்படுத்த முடியாது. இறைவன் அறிவுத்திறம் மற்றும் சுதந்திர விருப்ப தேர்வு ஆகிய இறைவனது கொடைகளை பயன்படுத்தும் வல்லமையுடன் நம்மை படைத்தான். அதனால் நாம் இறைவனிடம் திரும்பி செல்வதை தேர்ந்தெடுக்க முடியும். நாம் செல்வதற்கு தகுதி உடையவராகும் பொழுது இறைவன் நம்மை திரும்ப அழைத்து கொள்ள நிச்சயமாக திருவுளம் கொண்டிருக்கிறான். இறைவன் நம்மை அவனது வீடு திரும்ப இடையராது அழைத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனித வாழ்க்கையின் லட்சியமும் நல்லவராக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது மற்றும் இறைவனை கண்டறிவது என்பதாக இருக்க வேண்டும். நீங்கள் இறைவனை கண்டறிந்தால் அன்றி ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள். நாம் நல்லவராக ஆவதற்கு, முழு நிறைவு பெற்றவராக ஆவதற்கு மற்றும் நமது சுதந்திர விருப்பத்தை தீமைக்கு பதிலாக நன்மையை தேர்ந்தெடுக்க பயன்படுத்துவதற்கு கடுமுயற்சி செய்தல், அவ்வாறு செய்வதற்கு தேவையான எல்லா சக்தியையும் இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான். மனம் மேல் சக்தி உடைய எலாஸ்டிக் பட்டையை போன்றது. எவ்வளவு அதிகமாக இழுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது நீளும். மீள்சக்தி மனம் ஒருபோதும் முறிந்து போகாது. நீங்கள் வரம்புகளை உணரும் ஒவ்வொரு தடவையும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களுக்குள் கூறுங்கள், நான் எல்லையற்றவன். அப்போது நீங்கள் எத்துணை சக்தி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை காண்பீர்கள். தொடரும். ஓம்.